12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.3 7ஆம் கணக்கு பார்க்கலாம். சார்பு g of x, y சமம் e power y sin x by x, x not equal to 0 மற்றும் g of 0, 0 சமம் 1 என்க. புள்ளி 0, 0ல் g தொடர்ச்சியானது என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. அப்போ தொடர்ச்சியான சார்புன்னு நிறுவனம் அப்படின்னா முதலில் வகையிடத்தக்கதா என கணக்கிடணும். அதற்கடுத்து எல்லை மதிப்பை கணக்கிடணும். எல்லை மதிப்பும் புள்ளிகளை பிரதியிட்டு கிடைக்கக்கூடிய மதிப்பும் சமம் என அமைந்தது அப்படின்னா சார்பு தொடர்ச்சியான சார்புன்னு சொல்லிடலாம். முதல் நிபந்தனையாக சார்பு g of x, y எடுக்கிறோம். e power y sin x by x. இதில் புள்ளிகளை பிரதியிடலாம். g of 0, 0 என்ற புள்ளியை பிரதியிடும் பொழுது இப்போ பகுதியும் நமக்கு 0 ஆகும், தொகுதியும் 0 ஆகும். அதாவது e power 0னா 1 தான், sin 0த்தின் மதிப்பு 0. அப்போ 0/0 என்ற தேரப்பெறாத வடிவம் கிடைக்கும். இதை நம்ம தேரப்பெறாத வடிவமாக எழுத வேண்டாம். வினாவிலேயே g of 0, 0த்தின் மதிப்பு 1 என்க அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளதுனால இங்கே 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1ன்னு எடுத்ததுனால இது ஒரு வகையிடத்தக்க சார்பாக அமையும். தேரப்பெறாத வடிவமாக கிடைக்காத அமையலை, எனவே இது ஒரு வகையிடத்தக்க சார்பு. therefore 0, 0த்தில் சார்பு g of x, y எந்த ஒரு மதிப்பை கொடுத்தாலும் மதிப்புகள் கிடைக்குது ஆனது வரையறுக்கத்தக்கது. அடுத்து இரண்டாவது நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது எல்லை மதிப்பை கணக்கிடணும். எல்லை மதிப்பை கணக்கிடுவதற்கு புள்ளியை பிரதியிடலாம். லிமிட் x tends to y 0, 0 ஒரு g of x, y லிமிட் x, y tends to 0, 0 e power y sin x g of x, y என்ற சார்பை பிரதியிடுறோம் by x. இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். பெருக்கல்ல x, y tends to 0, 0 e power y ஒரு மதிப்பாகவும் லிமிட் x, y tends to 0, 0 sin x by x ஒரு சார்பாகவும் பிரித்து எழுதிக்கலாம். e power yல yக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுது e power 0த்தின் மதிப்பு 1. அடுத்து நம்ம தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா என்ற வடிவில் அமைந்ததுன்னா மதிப்பு 1 ஆகும். தேற்றத்தில் படிச்சிருப்போம். அதை பயன்படுத்தும் பொழுது இங்கே என்ன மதிப்புன்னா 1. e power 0த்தின் மதிப்பு 1, 1 பெருக்கல் 1ன் மதிப்பானது 1 ஆகும். இப்போ 1ங்கிறது தான் எல்லையை புள்ளியை பிரதியிடும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு. இதுதான் எல்லின் மதிப்பு. therefore 0, 0த்தில் g of x, y ஆனது காண இயலுகிறது, அப்போ காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக L சமம் 0, 0 என பிரதியிடும் பொழுது மதிப்பு 1. therefore இறுதியாக 0, 0த்தில் g of x, y ஆனது தொடர்ச்சியானது என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.